64வது ஆச்சாரியர் காலத்துல தான் இந்த பெரியவாளோட கொள்ளு தாத்தா சுப்பிரமணிய சாஸ்திரி திருவிடமருதூர்ல இருந்தது அவர் காலம் அது. இவர் என்ன பண்ணுவார், தினம் கார்த்தால ஏந்துண்டு தன்னோட கடமைகள்லாம் முடிச்சுண்டு நடந்து கும்பகோணத்துக்கு வர. இந்த காலம் மாதிரி வசதி எல்லாம் கிடையாது, டிரான்ஸ்போர்டேஷன்லாம் நடந்துதான் வரணும். இங்க கும்பகோணத்துல அந்த ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவாரான்னு பூஜைக்கு உட்கார்றதே அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு மாதிரி நகரா டங்கான்னு வாத்தியம் வாசிப்பா. அப்படின்னா என்னன்னா ஊர்க்காரெல்லாம் அதை கேட்டு ஆச்சாரியர்கள் பூஜைக்கு வந்துட்டா நம்ம எல்லாரும் போய் தரிசனத்துக்கு வரணும்னு மடத்துக்கு வரணும். அதுக்கா இந்த கும்பகோணத்துல நகராட்டங்கா பூஜைக்கு உட்காரதே வாசிக்கிறது எங்க கேட்கும்னு 10 கிலோமீட்டர் தள்ளி திருடமருதூர்ல கேட்கும். எவ்வளவு பொல்யூஷன் ஃப்ரீ நாடா இருந்திருக்குன்னு தெரியுது. அவர் கேட்டோன்னே ஓ ஆச்சாரியர்கள் பூஜைக்கு உட்காண்டாச்சு அப்படின்னு நடக்க ஆரம்பிப்பார். நடந்து இவர் மடத்துக்கு வரத்தே என்ன இருக்கும், இந்த ஆச்சாரியர்கள் முதல் காலம் பூஜை முடிஞ்சு தீபாராதனை பண்ணின்னு இருப்பார். பெரியவா சொல்றா, எங்க கொள்ளு தாத்தா நடந்த ஸ்பீடு இதுல இருந்து தெரியுது. அநேகமா இன்னைக்கும் பார்த்தேன்னாக்க பெரியவா பூஜைக்கு உட்கார்ந்துட்டா ஆரம்பிச்சு பூஜை முதல் கால பூஜை ஆகி அபிஷேகம்லாம் ஆகி அலங்காரம் ஆகி அர்ச்சனை ஆகி நைவேத்தியம் ஆகி தீபாராதனத்துக்கு 2 மணி நேரம் ஆறுது. அப்படின்னா இவ கொள்ளு தாத்தா பூஜைக்கு உட்காடுறதே சத்தத்தை கேட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சார்னா இவர் மடத்துக்குள்ள நுழையிட்டு தீபாராதனை நடக்கும்னா என்ன 2 மணி நேரம் நடந்திருக்காருன்னு அர்த்தம். திருடமருதூருக்கும் கும்பகோணத்துக்கும் 10 கிலோமீட்டர் அப்படின்னா இவரோட ஸ்பீடு 5 கிலோமீட்டர் பர் அவர் நடந்து வந்திருக்கார். வந்து மடத்துல தரிசனம் பண்ணுவர். மடத்திலேயே ஆகாரம் உண்டு எல்லாம் பண்ணிவிட்டு வெறுமணத்துக்கு போயிட மாட்டார். மடத்துல கைங்கரியம் பண்ணுவர். மடத்துல கைங்கரியம் எல்லாம் பண்ணியிருந்தார். கைங்கரியம் பண்ணியிருந்தவர் அதுக்கு மேல என்னன்னா இவருக்கு ஒரு புள்ள, அந்த புள்ளைக்கு பேர் கணபதி சாஸ்திரிகள்னு பேரு. இந்த கணபதி சாஸ்திரிகள் தான் பெரியவாளோட தாத்தா. இந்த புள்ளைய என்ன பண்ணினர், மடத்திலேயே கைங்கரியத்துக்கு விட்டார். இந்த கணபதி சாஸ்திரிகள் பெரியவாளோட தாத்தா மடத்துல இந்த 64வது பெரியவா 65வது பெரியவா அப்படின்னு 2 பெரியவா காலத்திலையும் சுமார் 50 வருஷம் ஸ்ரீகாரியமா கைங்கரியம் பண்ணினவர். இப்படி கொள்ளு தாத்தா தாத்தா 2 பேரும் பண்ணின இந்த குரு சேவையோட பலன் என்ன கிடைச்சதுன்னு, எந்த ஆதி குருவான தட்சிணாமூர்த்தியோ அவனை பேரனா வாத்துல பிறக்கிறாப்புல ஆச்சு. அதுதான் குருவோட கைங்கரியத்துல பலன். நாமெல்லாம் காஞ்சிபுரம் போறோம், ஏதோ பெரியவாளுக்கு ஒரு கைங்கரியம் பண்றோம், மடத்துக்கு ஏதோ ஒரு சேவை செய்யறோம் அப்படின்னா காஞ்சிபுரம் போய் தான் போகணும் செய்யணுங்கிறதுல எங்க இருந்தாலும் நாம அவளுக்குன்னு எந்த கைங்கரியம் பண்ணினாலும் அதோட பலன் என்னன்னு இப்படி பெரியவா சரித்திரத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அவ கொள்ளு தாத்தாவும் குரு சேவை மடத்துக்கு கைங்கரியம் பண்ணது என்னாச்சுன்னு, எந்த பரம்பொருளோ பரமேஸ்வரனோ அவளை இவ வீட்டுல குழந்தையா பிறக்கிறாப்புல ஆச்சு. அப்படி கொள்ளு தாத்தா 2 பேரும் மடத்துல கைங்கரியம் பண்ணியிருந்தவா. அந்த கணபதி சாஸ்திரிகளுக்கு 3 பிள்ளைகள். அதுல முதல் குமாரர் தான் சுப்பிரமணிய சாஸ்திரிங்கிற பெரியவாளோட அப்பா. இவர்களெல்லாம் ஹரித கோத்திரத்தை சேர்ந்தவா, ரிக்வேதத்தை சொந்த சாக்கையா உடையவா. அப்படி இருக்கிற இவாளுக்கு வேத சாஸ்திரங்கள்ல ரொம்ப எல்லாருமே மகா பண்டிதாள். பெரியவா சொல்லுவா, அப்பா நாள் வரைக்கும் அப்படிதான் இருந்தது, அப்புறம் அப்பா நாள்ல தான் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சுது. தாத்தா நாள் வரைக்கும் வேதத்தை தவிர வேற ஒன்றும் படிச்சது கிடையாது. அப்பா நாள்லயும் அப்பா ஆரம்ப காலத்துல வேதம் படிச்சுட்டு அந்த காலத்துல ஆங்கில படிப்பும் ஒரு பிரசித்தமா இருந்ததுனால அப்பா அதையும் படிச்சார். படிச்சுட்டு என்ன பண்ணிட்டார், ஸ்கூல்ல வாத்தியாரா உத்தியோகத்துக்கு போனார். உத்தியோகத்துக்கு போய் இவரோட திறமையினால டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர் அப்படின்பா டிஇஓம்பா அந்த உத்தியோகத்துல இருந்தார் அப்பா, பெரியவாளோட அப்பா சுப்பிரமணிய சாஸ்திரி. அதனாலதான் பல ஊர் அரசாங்க உத்தியோகமா இருந்ததுனால அப்பப்போ டிரான்ஸ்பர் ஆயிடும். பல ஊர்ல இருந்திருக்கா பெரியவா, பிறந்த அண்ணிலேருந்து பல ஊருக்கு யாத்திரை தான். அப்பா எந்தெந்த ஊர்லாம் இருந்தான்னு, கும்பகோணத்துல இருந்தா, கும்பகோணத்திலேருந்து அப்புறம் சிதம்பரத்துக்கு போனா, சிதம்பரத்திலேருந்து பரங்கிப்பேட்டைக்கு வந்தா, பரங்கிப்பேட்டையிலேருந்து திண்டிவனம் போனா, திண்டிவனத்திலேருந்து விழுப்புரம் வந்தா, திருப்பி விழுப்புரத்திலேருந்து சிதம்பரத்துக்கு வந்தா, சிதம்பரத்திலேருந்து திருப்பி திண்டிவனம் போனா, இப்படியே மாறி 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 பல ஊர்கள். அப்பா அப்படி இருந்தார்.
இது அப்பாவோட வம்சத்து பெருமை, பெரியவாளோட பிதிரு வம்சத்து பெருமை. தாயார் வம்சம் இதுக்கு சமமான, இதை விட உயர்வு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல சொன்னோம், நாயக்கர்களுக்கு மந்திரியா இருந்த கோவிந்த தீட்சிதர் அப்படின்னு. அந்த கோவிந்த தீட்சிதரோட பரம்பரை தான் பெரியவாளோட அம்மாவோட பரம்பரை. அந்த காலத்துல ஐயன் அப்படின்னாலே யாரை குறிக்கும்னு, இந்த கோவிந்த தீட்சிதர் தான். பொதுவா காமனா ஐயர் அப்படின்னாலே யாரு, கோவிந்த தீட்சிதர் தான். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஐயங்குளம், ஐயங்கடத்தரு, ஐயந்தரு, ஐயங்கடத்தரு என்னெல்லாமோ எல்லாரும் ஐயர் ஐயர் ஐயன்னு பேர்ல இருக்கிறது. இது எல்லாமே இவர் மந்திரியா இருக்கிறதே ஜனங்களுக்காக பண்ணின கைங்கரியம் அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் அவர் பேர்லயே விளங்கின்னு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த ஐயன் கோவிந்த தீக்ஷர் வம்சத்துல வந்தவர் தான் மகாலட்சுமி அம்மா. அந்த வம்சத்துல வந்தவர் நாகேஸ்வர சாஸ்திரிங்கிற ஒரு மகான். இவர் தான் பெரியவாளோட இன்னொரு தாத்தா, மாதாமகர், அம்மாவோட அம்மா அப்பா. இந்த தாயார் வம்சம்லாம் எங்க இருந்தது அப்படின்னா, திருவையாறுக்கு கிழக்க கணபதி அக்ரஹாரம் அப்படின்னு இருக்கு. அந்த கணபதி அக்ரஹாரத்துக்கு பக்கத்துல ஈச்சங்குடி அப்படின்னு இருக்கு. கர்ஜூரபுரி அப்படின்னு பெரிய க்ஷேத்திரம் அது. அந்த ஈச்சங்குடி தான் பெரியவாளோட அம்மா ஊர். இந்த அம்மா வம்சம், இந்த நாகேஸ்வர சாஸ்திரிவா வசிஷ்ட கோத்திரத்தை சேர்ந்தவா, உபமன்யு வசிஷ்ட கோத்திரத்தை சேர்ந்தவா. அவளும் ரிக்வேதத்தை சொந்த சாக்கையா உடையவா. இந்த மாதாமகரான நாகேஸ்வர சாஸ்திரிகள் சலக்ஷண கணபாடி, ரிக்வேதத்தை சலக்ஷணம் அத்தியனம் பண்ணிவிட்டு பிரயோகத்திலெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரர், சாஸ்திரஜர். அதனால இந்த திருடமருதூர்ல இருந்த கணபதி சாஸ்திரிகளுக்கு ஈச்சங்குடியில் இருந்த நாகேஸ்வர சாஸ்திரிகள் ஆத்து வாத்தியார், குலகுரு. அந்த குலகுருவா இருந்ததுனால ஒரு நாளைக்கு என்ன பண்ணினார், நாகேஸ்வர சாஸ்திரிகள் கணபதி சாஸ்திரிகள் சொன்னார், அப்பா இந்த கணபதி சாஸ்திரிகளுக்கும் 3 புள்ள இருக்கு, இந்த நாகேஸ்வர சாஸ்திரிகளுக்கு 2 பொண்ணு. அவர் சொன்னார், உனக்கு 3 புள்ள இருக்குப்பா, என் பொண்ணுல உன்னை உன் பிள்ளைக்கு எதுக்கான கல்யாணம் பண்ணினா எனக்கு ஒரு பெரிய உபகாரமா இருக்கும் அப்படின்னு அவர் கேட்டார். இது கணபதி சாஸ்திரி ரொம்ப சந்தோஷமா இருந்து, நம்மளோட ஆத்துவாத்தியார் தன்னோட பொண்ணை வலிய நம்ம வீட்டுக்கு கிரகலட்சுமியா தராரே அப்படின்னு. அதனால இந்த நாகேஸ்வர சாஸ்திரியோட 2வது குமாரியான மகாலட்சுமி அம்மாவை தன்னோட மூத்த பிள்ளையான சுப்பிரமணியத்துக்கு கல்யாணம் பண்ணிண்டார். அந்த காலத்துல அப்படித்தானே சம்பந்தம் பாப்பா. அந்த காலத்துல சம்பந்தம் பார்க்கறதுக்கு, கல்யாணம் பண்றதுக்கு ஒரே குவாலிபிகேஷன் தான், என்னன்னு தெரிஞ்சவாளா இருக்கணும். இப்ப மாதிரி இன்டர்நெட்ல பார்த்து கல்யாணம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகி அந்த பரம்பரையே தெரிஞ்சவாளா இருக்கணும். பையன் தெரிஞ்சா போறாது, பொண்ணு தெரிஞ்சா போறாது, அந்த குடும்பமே நல்ல குடும்பம், நல்ல குடும்பம், நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படின்னு நமக்கு ஒத்து வருமா சூட்டாகாதான்னு பார்த்து 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 தான் அப்படிதான் பண்ணினா. அப்படி எல்லாம் பண்ணினதுனாலதான் அதெல்லாம் சாஸ்வதமாவே இருந்திருக்கு. அப்படி இந்த நாகேஸ்வரன் தன்னோட பொண்ணை கொடுக்க இந்த ஈச்சங்குடியில இவாளுக்கு விதிப்படி விவாகம் நடந்தது. விவாகம் நடந்து 2 பேரும் இல்லறத்தை நல்லறமா நடத்தின்னு வந்தா. 2 குடும்பமுமே வேத வித்துக்களா இருந்ததுனால ஆச்சார அனுஷ்டானத்து கேட்கவே வேண்டாம். பெரியவா சொல்வா, பின்னால சொல்றா, அப்பா என்னமோ இங்கிலீஷ் படிச்சுட்டு ஸ்கூல்ல வாத்தியாரா இருந்தாலும் ஆத்துல ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் குறைஞ்சது கிடையாது. அதுவும் அம்மாவோட ஆச்சாரம் கேட்கவே வேண்டாம், தனோ தவசமடிதான் அப்படின்னு. தவசமடினா என்னன்னு தெரியாது. இப்போ மடின்னா என்னன்னு தெரிஞ்சுன்னா அப்புறம் சாத்தமடி அப்படின்னு. நீ சாத்தமடின்னா வேற ஒண்ணும் இல்லை, அன்னைக்கு முத நாள் உணர்த்தின துணியை கூட கட்டிக்க மாட்டா. அன்னைக்கு கார்த்தாலேயே அந்த துணியை உணர்த்துறதுல கூட என்ன, கார்த்தாலே ஏந்துனோன்னு பாயிலேந்து போய் புழிஞ்சு உணர்த்தினா அதை ஒத்துக்க மாட்டா. இவா முதல்ல குளிச்சுட்டு அதை விழுப்போட ஒரு தினம் தண்ணியில நினைச்சுட்டு அப்புறம் இவா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மடி தண்ணி ஊத்திண்டு அதுக்கப்புறம் அந்த துணிக்கெல்லாம் மடி தண்ணி ஊத்தி அதை கொண்டு போய் உணர்த்தி, இதெல்லாம் எதை குறிக்குது? அந்த அளவுக்கு சின்சியரா ஒரு காரியம் பண்ணியிருக்கான்னு தெரியுது. ஏதோ பிதர்களுக்கு கடன் அப்படின்னா, செவசம் அப்படின்னா ஏதோ எனக்கு பிறந்து தொலைச்சிட்டோம், சோறு போட்டு தொலையணும் அப்படின்னு இல்லாத என்ன சின்சியரா ஒவ்வொரு காரியம் பண்ணியிருக்கா அப்படின்னு தெரியுது. அப்படி அவ சின்சியரா இருந்ததுனாலேயே நமது தேசம் அவ்வளவு சுபீட்சமா இருந்திருக்கு, லோகம் சுபீட்சமா இருந்திருக்கு. இதெல்லாமே ஆச்சார அனுஷ்டானங்களுமே நம்மளோட பக்தி ஸ்ரத்தையை காமிக்கிறதுக்கு தானே.
இதுதான் பெரியவா சொல்றா. அம்மா அப்படிதான் இருப்போம், அநேகமா தனமே சாத்தமடிதான் அம்மாக்கு எல்லாம். அப்படி இருந்ததுனால அந்த குடும்பம் அப்படி ஆச்சார அனுஷ்டானமா இருந்தது. இவாளுக்கு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தா, முதல் குழந்தை பிறந்தா புள்ள குழந்தையா பிறந்தோன்னு பரம சந்தோஷம். தன்னோட குடும்பம் விளங்க குழந்தை பிறந்ததுனால குழந்தைக்கு கணபதினு பேர் வச்சா. தாத்தாவோட பேர் சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு அவ தாத்தா பேர் தானே இருக்கு. அதனால தனக்கு குழந்தை பிறந்தோன்னு தன்னோட அப்பா பேரை வச்சார் கணபதி அப்படின்னு. இதான் சம்பிரதாயம். இந்த பேரன் பேத்தி அப்படின்னு உறவு சொல்றமே, இந்த பேரன் பேத்திங்கிற உறவே எதனால வந்தது? இந்த பெயரை வைக்கிறதுனாலதான். இன்னமும் கோயம்புத்தூர்காரெல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா. இந்த தஞ்சாவூர்காராள்கிட்ட தான் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவளுக்கு என்ன பயம் எல்லாத்துக்கும். மாமனார் உயிரோட இருக்கிறதே பேரை வச்சுட்டாக்க மாமனார் பேடுவரோ, மாமியார் உயிரோட இருக்கிறதே பேர் வச்சா பேடும். இன்னும் பேரை வச்சா பேடுவாளா என்ன? இந்த பேரை வைக்கிறதுனாலதான் பேருக்கு உடையவன் பேரன், பேருக்கு உடையவள் பேத்தி. இதான் உறவே தான். அந்த சம்பிரதாயப்படி என்ன பண்ணார், கணபதினு தாத்தா பேரை வச்சார் புள்ளைக்கு. சந்தோஷமா இருக்கிறதே பார்த்தா 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. அடுத்த குழந்தை பிறக்குமாக்குன்னா பிறக்கல. இப்படி 2-3 வருஷம் டிலே ஆனோன்னு கவலை வந்துடுத்து கணபதி சாஸ்திரிக்கும் மகாலட்சுமி, இந்த சுப்பிரமணிய சாஸ்திரிக்கும் மகாலட்சுமி அம்மாளுக்கும். ஏன் அப்படின்னு, ஒரு குழந்தையா போயிடுமோன்னு. அதாவது ஒரு உள்ள வம்சம் அப்படின்னு அது ஒரு குறையா சொல்லுவா, நினைப்பா. இப்ப அதான் நிறை. ஒரு குழந்தையா இருக்கே, ஒரு குழந்தையா இருக்கே, இன்னொரு குழந்தை இல்லையே, இன்னொரு குழந்தை இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டா. இப்படி எத்தனை நாள்ல, 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 10 வருஷம் இவா ஏங்கி தவிச்சா. முதல் குழந்தை பிறந்துடுத்து கணபதி. அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அடுத்த குழந்தை பிறக்கல. அந்த காலத்துல 10 வருஷத்துல 2வது குழந்தை இல்லைன்னா ரொம்ப பெரிய கஷ்டம். போராத்துக்கு இவ கன்னடக்காராளா இருந்ததுனால இனிமே போகாத கோவில் இல்ல, வேண்டாத சாமி இல்ல, பண்ணாத பூஜை இல்ல, இல்லாத விரதம் இல்ல. அப்படி பிரார்த்தனை பண்ணி இன்னொரு குழந்தை வேணுமே, இன்னொரு குழந்தை வேணுமே, இன்னொரு குழந்தை வேணுமே, வம்சம் வழங்க, வம்சம் வழங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ண, இந்த அப்பா அம்மா பண்ணின பிரார்த்தனை அது எல்லாமே சேர்ந்துன்னு 10 வருஷமா பண்ணின பிரார்த்தனை 1894 பலிச்சுது. அவ பண்ணின பிரார்த்தனை மட்டுமா, பண்ணின தபஸ் மட்டுமா பலிச்சுது? இல்ல, இது எல்லாத்துக்கும் மேல நாம அத்தனை பேரும் பண்ணின தபஸ் பலிச்சுது. உலகமே பண்ணின தபஸ் பலிச்சுது. உலகம் ஏங்கி தவிச்சுன்னு இருக்கு. இந்த மகாலட்சுமியமா சுப்பிரமணிய சாஸ்திரி தனக்கு ஒரு குழந்தை வேணுமேனு தான் தபஸ் இருந்தா. ஆனா உலகம் என்ன பண்ணிட்டுன்னு, எங்களுக்கு அவ என்ன பண்ணினான்னு, நமக்கு குழந்தை வேணுமேனு அஜ்ஞானத்துல தபஸ் இருந்தா, உலகம் எப்படி இந்த எங்க அஜ்ஞானம் எல்லாம் போகணுமேனு ஒரு குரு வேணுமேனு தபஸ் இருந்தது. அப்படியே நாமளோட பாக்கியமும் சேர்ந்து பலிச்சது இந்த 1894 May 20th.